T20 மோடு முடிஞ்சு நடுவுல ஒரு தேவையே இல்லாத ஒரு 5 நாள் கேப் டெஸ்ட் மேட்ச 3 நாள்லயே முடிச்சு இப்போ ஒன் டேக்கு வந்திருக்காங்க இந்தியா டீம். இது இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தானோட ஃபர்ஸ்ட் ஓடிஐ ரிவ்யூ. மொத்தம் 3 ஓடிஐ விளையாட போறாங்க. அது ஃபர்ஸ்ட் ஓடிஐயோட ப்ரிவியூ பாத்துருவோம். அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஓடிஐ தர்மசாலாவில் நடக்குது, இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான். இதுல பாத்தீங்கன்னா ரோக்கோல இது கோலி கிடையாது, ரோஹித் சர்மா ஆடுறாரு. ஹர்திக் பாண்டியாவும் எனக்கு தெரிஞ்சு இன்ஜுரின்னு நினைக்கிறேன். ஹர்திக் பாண்டியோட இன்ஜுரி எப்படி இருக்கு அது அப்டேட் கொடுத்துட்டு வீடியோக்குள்ள போயிடலாம். இல்ல அவர் வந்துட்டு டீமோட பெங்களூர் எல்லாமே வந்திருக்காங்க. வந்துட்டு அங்க ஃப்ரெஷ் இன்ஜுரி, அதாவது ரோஹித்தையும் ஹர்திக் பாண்டியாவையும் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ரோஹித் ஃபிட்டு, ஆனா ஹர்திக் பாண்டியா ஒரு ஃப்ரெஷ் இன்ஜுரி, புதுசா இன்னொரு இன்ஜுரி ஆயிருக்காரு, அதனால நீங்க பெங்களூர்ல ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு பெங்களூர்ல ஸ்டே பண்ணிட்டாங்க. மற்ற ஹோல் டீம் தர்மசாலா டிராவல் பண்ணிட்டாங்க. ஹர்திக் பாண்டியாவுக்கு இது மிகப்பெரிய பின்னடைவு. ஏன்னா இப்ப அவர் T20 இல்லைங்கிற பட்சத்துல ஒன் டேஸ்ல மட்டும்தான் இருந்தாரு. இப்ப அதுலயுமே இப்ப இவர் இன்ஜுரிங்கும் போது அவரோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போது தெரியல. அது இவங்க கிளாரிஃபை பண்ணிருக்காங்க, அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கூடிய சீக்கிரத்துல நாங்க இது பண்ண போறோம். பெரிய இன்ஜுரி இல்ல, இது புது இன்ஜுரியா பார்த்திருக்கோம். அதனால இங்கிலாந்துக்கு இவர் ரொம்ப தேவை, அந்த ஓடி மேட்சஸ்ல தேவைங்கிறனால ப்ரிவென்ட் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு சொல்றேன் ப்ரோ, ஹர்திக் பாண்டியாங்கிறவரு பொன்முட்டைற வாத்து, அந்த வாத்து வந்து பாதுகாத்து வைக்கிறாங்க. நாம எப்படின்னா, நான் கூட 2020 ஸ்குவாட்ல ஏசியன் கேம்ஸ்ல இல்ல, அதனால நான் நினைச்சுன்னா ஒரு வேலை இனிமே 2020 இருக்க மாட்டான்னு நினைச்சுதான் டிராப்னு சொன்னேன். போன சைக்கிள் ஃபுல்லா என்ன பண்ணாங்கன்னா ஒன் டேவே ஆகல, ஃபுல்லா 2020 மட்டும்தான் இருந்தாரு. ஏன்னா 2020 வேர்ல்டுக்கு போயிருது. இப்ப இனிமேல் ஒன் டே மட்டும்தான் ஆடுவார். 2020 மேட்ச் ஒரு மேட்ச் கூட ஆட மாட்டாரு. 27 வேர்ல்டு முடிவு. இப்ப எனக்கு தெரிஞ்சு அதனாலதான் நிதிஷ்குமார் வந்து 2020 புஷ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் எல்லா ஸ்குவாட்லயும். அதான் ஒரே காரணம் நிதிஷ்குமார் ரெட்டி அதுல அந்த ஸ்குவாட்ல இருக்கிறதுக்கு இதுல இருக்கிற இல்ல. இப்ப இன்கேஸ் இது இன்ஜுரி முடிச்சு வந்து சரியா பர்ஃபார்ம் பண்ணல, நிதிஷ் வந்து அந்த 3 சீரீஸ்லயும் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணாருன்னா என்ன பண்ணுவாங்க? அப்பல ஹர்திக் பாண்டியா எனக்கு தெரிஞ்சு இனிமே விளையாட மாட்டாருன்னு நினைக்கிறேன். அதாவது 27 ஒன் டே வேர்ல்டு கப் முடிவு வரலும் ஹர்திக் பாண்டியா வந்து 2020 அதுதான் கேக்குறேன். ஓடிஐல சரியா பர்ஃபார்ம் பண்ணாம 2020 நிதிஷ்குமார் ரெட்டி வந்து சூப்பரா எக்ஸ்ட்ரானரியா பர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்றேன். இல்ல அப்படி பார்க்க மாட்டாங்க. ஹர்திக் பாண்டியாவோட நமக்கு அவரோட கிளாசிக் தெரியும்ல, என்னதான் நம்ம ஸ்பின் இது பண்ணலாம் அது பண்ணலாம் சொன்னாலும் அவரோட பவுலிங் ரொம்ப முக்கியம். அந்த ஒரு குயிக் ஒரு எக்ஸலேட்டர் பண்றதுக்கு ஒரு 15 பால் 30 ரன் ஒன் டேலவே தேவை. அந்த மாதிரி டைம்ல கண்டிப்பா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு. நம்ம என்னதான் சொன்னாலும் ஒரு மேட்சஸ்லாம் ஸ்பின்னரே ஒரு அடிக்க மாட்டா சொன்னா அந்த மேட்ச் போட்டு அடின்னு அடிச்சு காமிச்சாரு. கேப்பபிள் இருக்கு. அவரு சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி ஆடினாருன்னா அவரு மாதிரி ஒரு பிளேயர் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. இல்ல எப்பயுமே இந்திய டீம்ல ஒரு சிலருக்கு எப்பயுமே ஒரு வாய்ப்புகள் ஈஸியா கிடைக்கும். என்னதான் ஆனாலும் பும்ரா இந்த லோக்கல் டோர்னமெண்ட் விளையாடுறதுல டேரக்டா ஸ்குவாட்ல இருப்பாரு. ஹர்திக் பாண்டியாவும் அதே மாதிரிதான், ரோக்கோவும் அதே மாதிரிதான், ஹர்ஷித் ராணா இவங்க எல்லாம் எப்பயுமே இப்படிதான். இன்ஜுரி ஆனாலும் அவங்க டொமஸ்டிக் விளையாடாம ஈஸியா உள்ள வந்துருவாங்க. இல்ல இவங்கெல்லாம் கூட ரோக்கோ ஹர்திக் பாண்டியா பும்ரால ஒரு கேட்டகரியில வைக்கலாம், ஒரு லெஜெண்ட் கேட்டகரியில வச்சுக்கலாம். வந்தாலும் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, சேஞ்ச் பண்ணி தருவாங்கன்ட்டு. ஹர்ஷித் ராணா எப்ப லெஜெண்ட் ஸ்டேட்டஸ் அடைஞ்சாருன்னு எனக்கு ஒன்னும் புரியல. கௌதம் கம்பீர் ஹெட் கோச் ஆனது இல்ல, ஹர்ஷித் ராணா இப்ப இந்த ஸ்குவாட்ல கிடையாது. சரி நம்ம இந்த ஸ்குவாடுக்கு வருவோம். சுபம் கில் கோலிக்கு பதில சாரி அவர் தான் கேப்டனு. ஜெயஸ்வால் வந்து கோலிக்கு பதில ஆட் பண்ணிருக்காங்க. ஏதாவது எப்பயுமே ஒன் டே ஸ்குவாட்ல இருக்க மாட்டாரு. ஆனா இந்த வாட்டி பாத்துட்டீங்கன்னா கோலிக்கு வந்து டக்குன்னு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி, புதுசா கேள்விப்படுறோம் கோலிக்கு எல்லாம் இன்ஜுரி ஆகுறது வாய்ப்பு இருக்கும். இல்ல அது என்னவோ கிடைக்காது ப்ரோ. இசான் கிசான் ஸ்குவாட்ல இருக்கிறத நம்ம மறந்துட்டோம். இன்னைக்கு நம்ம பேசும்போது டைரக்டா வந்து அந்த இசான் கிசான் இருக்கிறது நம்ம வந்து மறந்ததுனால நம்ம வந்து சுமன் கில் ஒன் டவுன் ஆடுவோம் நம்ம அன்னைக்கு சொன்னோம், லைவ்ல சொன்னோம். இசான் கிசான் ஸ்குவாட்ல இருக்கான். இசான் கிசான் ஒன் டவுன் ஆடிடுவோம். அப்புறமேட்டு வழக்கம் போல ஓபன் பண்ணிடுவான். அப்ப வழக்கம் போல நம்ம ஐயர்தி கிரேட் ரவுடியே அவர் வந்துருவாரு. அப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல், நிதிஷ், ஹர்திக் பாண்டியா எல்லாத்தினால எனக்கு இதுக்கு மேலதான் ப்ரோ கொஞ்சம் கான்பிடன்ட். நிதிஷ்க்கு அப்புறம் யாரு ஆடுவாங்கிறத கொஞ்சம் குழப்பமா இருக்கு. உங்களுக்கு தான் புரியுது நிதிஷ்க்கு அப்புறம் யாரு ஆடுவாங்க. கேஎல் ராகுல் அதுக்கப்புறம் நிதிஷ் அதுக்கு முன்னாடி நிதிஷ் 7க்கு அப்புறம் இவர் யார் ஆடுவாங்க. வாஷிங்டன்
வேற வழியே இல்லையே நம்மளுக்கு. இல்ல வாஷிங்டன் வேற வழியும் இல்லைங்கிறத விட வாஷிங்டன் சுந்தர் நல்லா உனக்கு கேபபிள் பண்ணி கொடுத்துருக்காருங்க பட்சத்துல நீ வாஷிங்டன் சுந்தர் ஆடலாம் ப்ரோ. நீங்க தர்மசாலால இருந்த அந்த வாஷிங்டன் சுந்தரோட போவீங்க. நான் கண்டிப்பா. பார்த்தோம் எவ்வளவு ஹை ஸ்கோர். சகாலே ஓவர் போடல ப்ரோ. நீங்க வாஷிங்டன் சுந்தர் நம்புவீங்களா? செகால் வாஷிங்டன் சுந்தர் பேட்ஸ்மேனை தானே நம்பிட்டு இருக்கோம், பவுலிங் அவ்வளோக்கா அவனுக்கே கொடுக்கறது இல்லையா? வேற நம்ம ஸ்குவாட்ல ஆப்ஷன் இல்ல இப்ப நம்மளுக்கு. அந்த நம்பர் 6க்கு அப்புறம் ஒரு 2-3 பேட்டிங் வந்து பவுலிங்கும் போடணும் பேட்டிங்கும் ஆடி கொடுக்கணும்ன்ற இடத்துல வந்து நம்ம யாரையுமே ப்ராமினென்ட்டா வைக்க முடியல. ஒண்ணு இங்க ஹர்திக் பாண்டியா இருந்தா ஹர்திக் பாண்டியா இன்ஜுரி ஆகுறாரு, இல்ல ஒரு ஆன் அண்ட் ஆஃபா இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்துட்டு கண்டிப்பா இந்த மேட்சஸ்ல டெபூஸ் கிடைக்க போகுது. ஒரு குருவிட் பிராரா இருக்கட்டும் அல்லது பிரின்ஸ் யாதவ் 2 பேர்ல யாருக்கோ ஒரு டெபு கிடைக்கும். யாருக்கு டெபு கிடைக்கும் நீ இப்பயே கூட சொல்லிடலாம். சரி நீங்க 7 விட்டுருங்க. 7வது இடத்துல கொஸ்டின் மார்க் விட்டுருங்க. ஹர்திக் பாண்டியா எல்லா இடத்துல நம்ம யார் விளையாட போறோம் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிற பிளேயர் கூட விளையாடலாம். சடேஜா கூட ரீப்ளேஸ்மெண்டா வரலாம், யாரும் தெரியும். ஓகே இப்ப வந்து 8 யார் போடுவீங்க? நீங்க 7லயே வாஷிங்டன் சுந்தர் போது 8 யாரு? இப்ப 8 யாரு? ஹர்ஷ்தீப் தான். இல்ல அதுதான் அந்த 7, 8, 9 அந்த இடம் ஃபுல்லாவே ஸ்ட்ரகிள் பண்ண போறாங்கன்னு தான் தோணுது. பேட்டிங் மேல இல்ல எனக்கு புரியல. பேசுறீங்க மேல ஆப்கானிஸ்தான் கூட விட்டு நம்ம வேற சீரீஸ்ல இல்ல பெரிய டீம்களோட மாட்டிக்காங்க. ஆப்கானிஸ்தானையே இங்கேயே போட்டாங்க ப்ரோ. அது தெரியும். இதுல இந்த ஸ்குவாட்ல ஓரளவுக்கு டஃப் கொடுப்பாங்க. ஒரு நிமிஷம் ரோஹித் சர்மாவுக்கு 140+ ஃபாஸ்ட் போட்டா மட்டுமே ஸ்விங் ஆகணும். அந்த டீம்ல யார் உமர் 135 ஓகே அந்த ஒரு 4 ஓவர் தாண்டிட்டாருன்னா ரோஹித் சர்மாவை அடக்க முடியாத. கில் அவுட் ஆக மாட்டாரு. ஃபரீத் அகமது நல்லா பட் போடுவாங்க ப்ரோ. அந்த லெஃப்ட் ஆர்ம் 4 ஓவர் அவங்க 140 போடுவாங்க. 4 ஓவர் தான். 4 ஓவர் தாண்டிட்டா ரோஹித் சர்மாவை அடக்க முடியாது. நீ அங்கிருந்து தாண்டி நீ இஷான் கிஷன் இருக்க ஃபார்முக்குலாம் இந்த பவுலிங் சத்தியமா எப்படி போட்டா கிழிச்சு விட்டுருவான் இஷான் கிஷன். நீ இந்திய ஏ டீம் கூட இதை கம்பேர் பண்ணக்கூடாது. இந்த டீமுக்கு இது ஓகே. வந்து அது நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது. மழை வந்து டிஎல்எஸ்ல ஜெயிச்சிட்டாங்க, அது நம்ம ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. நல்லாதான் ஆடினாங்க. 177 அடிச்சிட்டாங்க ப்ரோ. பவுலிங் இல்ல பேட்டிங் சூப்பரா ஆடினாங்க. பேட்டிங் இந்தியா சூப்பரா ஆடினாங்க. இல்ல நீங்க பாரு சிரேஸ் ஐயர்பி ஃபார்ம்ல இருக்கான், கேஎல் ராகுல் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அப்படிங்கிற பட்சத்துல நீ எப்படி இந்த டீம் இதெல்லாம் தாண்டி வராது? நீ அப்ப நீங்க அன்செட்டில்டா இருக்குதா? நிதிஷ்க்கு அப்புறமே டீம் கொஞ்சம் அதுதான் இல்லைங்க. இல்ல நீ சொல்ற பாயிண்ட்ல கரெக்ட். பெரிய டீம் கூட இது பிரச்சனை. ஆப்கானிஸ்தான் ஓகே. நீ சொல்றது எப்படி இருக்குன்னா டிடி டீம் மாதிரி இருக்கு. இவங்க 3 பேரை தாண்டிட்டா அது அப்படிதான். இதுல அதுல 3 பேர்னா இதுல 6 பேர் 7 பேரே கணக்கு வைக்கலாம். ஒரு பெரிய டீம் வந்தா கஷ்டமா இருக்கும், ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்களன்னு தான் நான் சொன்னேன். அவ்வளவுதான். மத்தபடி இந்த டீம் ஓகே தான், போதும். ஆப்கானிஸ்தானுக்கு இது நீ அப்படி பார்த்தா அந்த சைடு நீ ஒரு நல்ல பேட்ஸ்மேன் சொல்லு. கம்பீரோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா எப்பயுமே பேட்டிங் ஆட தெரிஞ்ச பவுலர் வேணும். இதெல்லாம் அசித் ராணா இந்த ஸ்குவாட்ல கிடையாது. அப்படிங்கும் போது எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற மாதிரி 7ல வந்து வாஷிங்டன் சுந்தர் ஆட வச்சுட்டு 8ல ஹர்ஷ்தீப் போவாங்களோன்னு எனக்கு தோணுது. இல்ல ப்ரோ 8ல பேட்டிங் ஆட தெரிஞ்ச பவுலர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதுல பார்த்து குல்தீப் யாதவ் பேட்டிங் கிடையாது, ஹர்ஷ்தீப் சிங் பேட்டிங் கிடையாது, குன்னூர் பேட்டிங் கிடையாது, பிரின்ஸ் யாதவ் பேட்டிங் கிடையாது, பிரசித் கிருஷ்ணாவும் பேட்டிங் ஆட மாட்டார். அப்படிங்கும் போது 8வது இடத்துல பேட்டிங் ஆட தெரிஞ்ச பவுலர் தான் நம்ம. நீங்க கடைசி ஒரு 4 வருஷமா இந்திய டீம் கட்டுறா ராகுல். நீங்க வந்து 7ல பேட்டிங் வச்சு முடிச்சதெல்லாம் நம்ம ரவி சாஸ்திரி கோச்சிங்ல முடிச்சு போச்சு. ராகுல் டிராவிட் கோச்சிங் வந்ததுல இருந்து இப்ப கம்பீர் டேக் ஓவர் பண்ணதுல இருந்து 8வது இடத்துல பேட்டிங் ஆட தெரிஞ்ச பவுலர் தான் வச்சிருக்காங்க. சரி பாப்போம் டெபு. ஆனா ஹர்ஷ்தீப் நீ சொல்ற மாதிரி நான் பேட்டிங் ஐபிஎல்ல கூட ஒரு சான்ஸ் கிடைச்சு ஒன்னும் பெருசா பண்ணலையே. சும்மா பேட்டர் திடீர்னு ஒரு ரஷீத் கான் நல்ல ஸ்பெல் போடுறான், 3 விக்கெட் நோ டைம்ல பொறுக்கிட்டான்பா. அப்படிங்கும் போது எனக்கு ஓடியில் ஆடி வரும்னு தோணுது. T20ல டக்குன்னு வந்து ஒரு 2 6 இல்ல நான் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் நீ சொல்ற மாதிரி தர்மசாலால நடக்குது. அந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஸ்பின்னு இத்தனை ஸ்பின்னு வாஷிங்டனும் ஸ்பின்னு ஹர்ஷ்தீப்பும் கொண்டு போய் உனக்கு குல்தீப்பும் ஆட வச்செல்லாம் வாய்ப்பே இல்ல. பாரு நான் ஒரு 11 சொல்றேன். அது பாரு எப்படி இருக்குதுன்னு. சுமன் கில்லு, ரோஹித் சர்மா, 1 இஷான் கிஷன், 4 வந்து ஸ்ரேயஸ், 5 நிதிஷ், 6 கேஎல், 7 வாஷிங்டன் சுந்தர், 8 வந்து ஹர்ஷ்தீப், 9 குல்தீப், 10 வந்து பிரசித் கிருஷ்ணா, 11 வந்து ஹர்ஷ்தீப் சிங். இதுல 3 ஃபாஸ்ட் 3 ஸ்பின்னர் வந்துடுது. நம்ம நிதிஷ் சேர்த்திக்கிறோம்.
நிதிஷ் சேர்த்தியே இப்போ 3 பாக்ஸ்னா 2 ஸ்பின்னரோட போவாங்களா? இல்ல நான் இதோட உனக்கு பெட்டரான இன்னொரு ஸ்கோர் நான் சொல்றேன் உனக்கு. அப்ப நீங்க அஸ்வின் பேட் பதிலா வந்து பிரின்ஸ் யாதவ் உள்ள எடுத்து போட்டு வரீங்க, அவ்வளவுதான். அந்த 11ல நான் பேட்டிங்கே எடுத்துட்டு வந்துருவேன். பாத்துட்டுனா சுபம் கில், ரோஹித், ஜெய்ஸ்வால், இஷான் கிஷான் அப்படியே இறக்கிட்டு வந்துரும். உனக்கு ஒரு பேட்டிங் ஆர்டர் கீழே இறக்கி விட்டு நான் இவரை வாஷிங்டன் சுந்தர் ஆடாம நீ சொல்ற அஸ்து அல்லது வாஷிங்டன் சுந்தரே நான் ஆடிட்டு அந்த மாதிரி கூட போயிருவேன். இன்னொன்னு, வேர்ல்டு கப் அடுத்த வருஷம் வருது. இதுல எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க 1 டவுன் ஜெய்ஸ்வால் கொண்டு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா. நான் ஸ்ட்ரைட்டா ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல, கோலி இருக்காரு இந்த இடத்துக்கு, கோலி இருக்காரு, அதனால இப்போதைக்கு நான் இப்படி வச்சு ஆடி பாக்குறேன் அப்படின்னு போவேன் நான். உங்களுக்கு 1 டவுன்ல பிராமணன்டா இத்தனை நாளா ஆடி கொடுத்த இஷான் கிஷான் கோடியில இப்ப கம்பேக் கொடுக்குறான். வேர்ல்டு கப் 23 இன்னொன்னு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. வேர்ல்டு கப்லயும் 1 டவுன் ஆனது வந்து இஷான் கிஷான் தானே. அவனுக்கு ஒரு ஸ்லாக் வந்து கீழே கொடுப்பீங்களா? இல்ல பிரபு சொல்றதுல இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா, சுப்மன் கில்ல 1 டவுன் இறக்கிட்டு ஒரு ரைட் லெஃப்ட் காம்பினேஷன்ல போவாங்க, அது கீழே தான் இஷான் கிஷன் அப்படின்னு கூட பாக்கலாம். அப்படி கூட பாக்கலாம். ஆனா இஷான் கிஷனுக்கு 4வது இடம் தான் அந்த மாதிரி இறக்கி. அப்ப நீங்க வந்து யார் டிராப் பண்றீங்க? அஸ்துபே தான் வந்து வாசிங்க. அஸ்துபே தூக்கிட்டு வாசி, நீ கேட்ட 8வது வாசி பவுலிங், நிதிஷ்குமார் பவுலிங், பிரின்ஸ் அழகு, அதான் அந்த மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த டாபிக் வந்து கம்பீருக்கும் சுமன் கில்லுக்குமே தெரியாது. நாளைக்கே சாபுத்திரி போட்டு பார்த்தா பிள்ளைங்களை வந்து எடுக்க. சரி, அதெல்லாம் விடுங்க. இந்தியா பத்தி நிறைய பேசிட்டோம். எப்படி இந்த மேட்ச் ஈஸி வின்னா இருக்குமான்னு தெரியல, பாப்போம். அந்த மாதிரி சரி, இப்ப ஆப்கானிஸ்தான் பத்தி பாப்போம். பேட்டிங் பாத்தீங்கன்னா ஷெக்துல், அப்துல், சசிடி, குருபாஸ், அகில், ஒமர்சாயே, அந்த மாதிரி என்ன பேட்டிங்கே இல்லாத மாதிரி இருக்கு. என்ன பவுலிங் ஊருவிட்ட பவுலிங் எடுத்து வச்சிருக்காங்க. குருபாஸ், ஜத்ரான் இல்லையா? வந்துட்டாரா? ஓகே ஓகே. 5ல வந்து அஸ்முதுல்லா உமர் சாய், 6ல வந்து நபி, இந்த டௌரிஸ் ரசூலி, 7ல வந்து நபி, 8ல வந்து ரஷீத் கான். இதுலயும் பேட்டிங் இருக்கு, பாப்போம். ஆனா நீங்க பயமுடுத்துறதே நம்ம அந்த ஸ்பின்னர்ஸ் தான். எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்பின்னு ட்ரியோன்னு சொல்லிட்டு, அதாவது கரவோட்டி வந்து நான் பார்த்திருக்கேன், டெஸ்ட்ல அவ்வளவு இதா கிடையாது. ஆனா 1 டேஸ்ல நிறைய விக்கெட் எடுத்து நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். அங்க டேஞ்சரா இருப்பாரு. அந்த எக்கனாமிக்கா புரியல, 100 இருக்காரா? ரஷீத் கான் 100 இல்ல, 100 இல்லையா? கசன்பா இருக்கிறாரு. அதான் அல்லா கஃபன்பாரு, நபி, ரஷீத் கான 4 ஸ்பின்னரோட போவாங்கன்னு தான் சொல்றேன். அவங்க ஒமர் சாய் ஓவர் போடுவாரு போவாங்க நினைக்கிறேன். முல்லன்பூர்லயே 2 ஸ்பின்னரோட தான் போனாங்க அவங்க. இல்ல பாப்போம். முல்லன்பூர் அது அவங்க இது டெஸ்ட்ங்கறனால அவங்க அப்படி பண்ணாங்க. 1 டே எல்லாம் அவங்க நம்ம 4 ஸ்பின்னர் 5 ஸ்பின்னர் ஆடியே நம்ம பாத்துருக்கோம். இல்ல வாய்ப்பு இருக்கு உனக்கு. ஸ்பின்னர் ஆடினாலுமே அவங்களால பேட்டிங்லயும் பண்ண முடியும். நின்னு டக்குனு குயிக்கா அடிக்க முடியுன்றப்ப நபியா இருக்கட்டும், உங்களுக்கு கசன்பர் கூட அடிப்பாரு, கஃபன்பர் அடிப்பாரு, ஆடினால ஆடுற வாய்ப்பு இருக்கு. எனக்கு அப்படிதான் தோணுது, அடிப்பாரு ஓரளவுக்கு. கரோட்டியா ஆட வைப்பாங்க தான் தோணுது. இந்த மாதிரி எல்லாம் ஒரு 4 ஸ்பின்னர் தூக்கி போட்டு உள்ள கொண்டு போயிட்டு நம்ம பேட்டிங்ல வந்து சகிதி கேப்டனை சேர்த்த வேலை. அஸ்முதுல்லா சகிதி ஆடுவாரு, லவுரிஸ் ரசூலிக்கு பதிலா. அந்த ரசூலி கூட இந்த மேட்ச் வந்து ரொம்ப குரூஷியல். அடுத்த மேட்ச் லக்னோல நடக்குது. எப்படி வேணாலும் மாறலாம், இப்படியும் போலாம் அப்படியும் போலாம். இல்ல இந்த மேட்ச் அதாவது 3வது மேட்ச் சென்னையில் நடக்குது. இல்ல இவங்க டீம் வந்து ஸ்பின்னு தான் பவர். தர்மசாலா கொஞ்சம் கூட இப்படி திரும்பாது. அதனால இவங்க இந்த மேட்ச் அவ்வளவுதான், ஒன் சைட் மேட்ச் தான் சொல்றேன். இந்த மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச்ங்கிறேன். அவங்க இந்தியாவுக்கு ஒன் சைட் மேட்ச் தான். என்னதான் இவங்க பலமே ஸ்பின்னு தான். முக்கியமான மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா யாருக்குன்னா ரோஹித் சர்மாக்கு தான் இந்த சீரீஸ்ல இருந்து அடிக்க ஆரம்பிக்கணும். சீரீஸ்ல எல்லாம் அஸ்தீப் சிங் முக்கியமான மேட்ச். ஆமா, எல்லாம் பர்ஃபார்ம் யாரெல்லாம் கொஞ்சம் டிப்பா இருக்காங்களோ எல்லாத்துக்குமே இந்த சீரீஸே முக்கியமான சீரீஸ். எனக்கு இல்ல, எனக்கு இந்த ஹர்தீப் சிங் வந்து உள்ள போட்டது இல்ல, அது கூட இல்ல. ஹர்தீப் சிங் இந்த மேட்ச்லயே அடி வாங்கிட்டாருன்னா அவ்வளவுதான். பேக்கப்புக்கு பின்னாடி பவுலர்ஸ் நிறைய பேர், அதுக்குதான் எனக்கு தெரிஞ்சு குர்னர் பிராரு, பிரின்ஸ் யாதவ் அந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க, ரெடியா இருக்காங்க. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் மட்டும் குறைய இருக்கு. பிரின்ஸ் யாதவ் 4-5 விக்கெட் எடுத்துட்டானா என்ன பண்ணுவாங்க? எடுத்துருவாரு, நல்லா போட்டிருக்காருல்ல.
இல்ல இவங்க கண்டிப்பா எடுப்பாரு. இந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் கொஞ்சம் ஈகரா வெயிட் பண்ணும், அதனால மட்டுமே தான் ஹர்ஷித் சிங்க்கு போயிட்டே இருக்காங்க. பாப்போம், நமக்கு வெளியே ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா முஷின் கான் மட்டும்தான் இருக்காரு இப்போதைக்கு, நல்லா இருக்காரு. அர்ஷத் கான் வேற லெவல்ல போட்டான் ப்ரோ நேத்து. அர்ஷத் கான் வேற லெவல்ல போட்டான். அதான் இந்தியா ஏல வந்துட்டாருல. பாக்கல இல்ல அதான் இந்தியா ஏல வந்துரு. இவ்வளவு இன்எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு வேர்ல்டு கப் கொண்டு போவாங்களான்னு தெரியாது, பாக்கலாம். ஏன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. ஹர்ஷ்தீப் சிங் தான் எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு கப் வரையும் ஆடு. ஒரு 20 மேட்ச் பக்கமா இருக்கு வேர்ல்டு கப் வரதுக்குள்ள ஒரு 20-30 மேட்ச் பக்கமா உண்டு விளையாடுறாங்க இந்தியா. அதுக்கு அடுத்த சீசன் எடுக்கணும் மேட்ச், அடுத்த சீரீஸே எடுக்கணுமே. பாப்போம். இல்ல இது நீங்க சொல்றீங்க இவருக்கு இது அவருக்கு இதுன்னு, எனக்கு தெரிஞ்சு கில்லுக்கு தான் இது. கில்லுக்கு வந்து பேட்டிங்ல சொல்ல ஒரு கேப்டனா, அதாவது இந்த சீரியஸ் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோ, கேப்டன்ஸ் இருந்து இவர் இந்த சீரீஸ் தோத்துட்டாருன்னா மறக்காதீங்க, வைஸ் கேப்டனா இருந்தே தூக்கி வெளியே போட்டாங்க. கேப்டன் மாத்துறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகாது, பாத்துக்கோங்க. எனக்கு என்னமோ நான் இப்பயே சொல்றேன், எனக்கு கேப்டன்சி வேர்ல்டு கப்ல கேப்டன்சி மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. சரி தருவாங்க. இல்ல சரி வேண்டாம் விடு, எல்லாம் நடக்கிறப்ப பாப்போம். எல்லாம் இன்னும் ப்ரோ அப்பெல்லாம் வந்து என்ன புகழக்கூடாது, பாராட்டுகளை வச்சு என்ன இது பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். கேப்டன்சி மாறுது எனக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு என்னமோ இந்த சீரீஸ்ல ஒரு இக்கு இருக்க மாதிரி தோணுது, பாக்கலாம். அது எல்லாமே இந்த ஓப்பனிங் பேட்டர் கையில தான் இருக்கு. ரோஹித் வந்து பயங்கரமா பேட்ல பட்டுருச்சுன்னு வெய்ய மேட்சே ஒண்ணு இல்லாத மாதிரி ஆக்கிடுவாரு. ஏன்னா ஆப்கானிஸ்தான் அவருக்கு பயங்கர ரெக்கார்ட் இருக்கு, எங்க இறக்கி விட்டாலும் அந்த இதெல்லாம் வந்து அடிச்சிட்டு இருப்பாரு. அந்த மறக்க கூடாது, அந்த T20 மேட்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டை ஆயிரும், கடைசியா வந்து அதெல்லாம் வந்து. அதனால ஆப்கானிஸ்தான்னா விராட் கோலி இருந்தாருன்னா ஷூ ஷாட் வின்னு இருப்பேன். விராட் கோலி இல்லாதது இவங்களுக்கு கொஞ்சம் இப்படியே கொஞ்சம் தேத்தி ஆடுற மாதிரி இருக்கும். பேட்டிங் ஆர்டர்லாம் மாத்துறாங்களான்னு பாக்கணும். விராட் கோலி அந்த இடத்துல KL இறக்கி விடுறாங்களா, இல்ல இஷான் கிஷனே ட்ரை பண்றாங்க, அந்த மாதிரி நிறைய குளறுபடி இருக்கு. பாப்போம் இந்த மேட்சை. இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா ரொம்ப மோசமா இருக்காது, நல்லா இருக்கு மேட்ச். ஆனா இன்னைக்கு ஜெயிச்சிரும். டெஸ்ட் மாதிரி இருக்காது, மோசமா இருக்க வேண்டாம், டெஸ்ட் மாதிரி இருக்க வேண்டாம், கொஞ்சம் நல்லா ஆடினாங்கன்னா பெட்டரா இருக்கும் பாக்க. சரி ஓகே, யார் ஜெயிப்பாங்க 3 பேருக்கும்? இந்தியாவா இல்ல மாற்று கருத்தா? இந்தியா இந்த இதுல இந்தியா போறேன். சரி ஓகே. சரி, ஆப்கானிஸ்தான்ல யாராவது ஒரு 100 அடிப்பாங்களான்னு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க, வீடியோ பாக்குறவங்க. இந்தியாவில் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க. இல்ல எனக்கு யாராவது அடிப்பாங்க வாய்ப்பு. ரோஹித்துக்கு எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இந்த சீரீஸ் கைவிட்டாருன்னா அடுத்த சீரீஸ் அவர் இருக்க மாட்டாரு, அது வேணா எழுதி வச்சுக்கோங்க. எனக்கு இதுல ஆப்கானிஸ்தான்ல வந்துட்டு எனக்கு யாரை பார்க்கணும், இந்த அத்துல் வந்து நல்ல பேட்டிங் ஆடுறா. அவருக்கு இன்னும் அவர் ஒரு மாதிரியாவே ஷேப் வரல. அவர் ஷேப் வந்துட்டாங்கன்னா ஒரு பயங்கரமான பேட்ஸ்மேனு. தொடர்ந்து அவர் அண்டர்-19 தொடர்ந்து 7 மேட்சா என்னமோ 50 அடிச்சுட்டே போயிட்டே இருந்தாரு. நாட் அவுட்ல போனாரு, ஃபைனல்ல மட்டும் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க இங்க ப்ரெஷர்னால. அது இல்லாம அந்த இப்ராஹிம் சத்ரான் அவுட்டே ஆக மாட்டான். கிளாசிக் ஷாட்டா பாத்துக்கிட்டே இருக்கலாம், அவுட்டே ஆக மாட்டான். பேட்டிங் பிச்சுங்கன்னா அவங்ககிட்டயும் பேட்டிங் ஆடுறது இருக்கு. 10 ஓவர்ல விக்கெட் எடுக்கலாம் ரொம்ப டேஞ்சர். அவன் வந்து அடிச்சுட்டுலாம் அவுட் ஆக மாட்டான். அடிச்சா 100 அடிச்சுட்டா 150 கண்டிப்பா அடிச்சிருவான். நோ டைம்ல அடிப்பான் 150 இப்ராஹிம் சத்ரான். ஓகே சரி ஓகே, இந்த வீடியோ ஏதாவது முடிச்சுக்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு வந்து பார்ப்போம். எல்லாருக்கும் பாய்.